இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? கிறிஸ்மஸ்க்கு ஒரு பொய்யான விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. அது என்னன்னு பாப்போமா? இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி அழைச்சாருன்னு தெரியுமா? இப்போ இவர் சொன்ன ஒரே வார்த்தையில இவரோட முழு பதிவையும் முடிச்சு வச்சிடலாம். அவ்வளோ முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத கடைசியில சொல்றேன். அந்த அரமைக்குல காட என்னன்னு சொல்றாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இலாஹ், அதாவது அல்லாஹ். ஸோ இயேசு கிறிஸ்து கர்த்தரா அல்லாஹ்ன்னு அழைச்சிருக்காரு. உண்மையாவே அப்படிதான் இருக்கா? சரி, கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துருவோமா? அராமைக் மொழியில தெய்வத்தை, இறைவனை, கடவுளை குறிக்கும் பொதுவான பெயர் இலாஹ், அலாஹா. இது அரபி மொழி இல்லை, அராமைக் மொழி. இந்த இடத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தையே இல்லை. அரபி கிறிஸ்தவர்களின் பைபிளில் இயேசுவை அல்லாஹ் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுளை குறிக்கும் வார்த்தையான அல்லாஹ் என்பதை இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். பொதுவா திரித்துவத்தை நம்பாதவர்கள் அல்லது இயேசுவை தேவன் என்று நம்பாதவர்கள் பைபிள் வசனத்தை வைத்து விவாதம் செய்யும்போது அவர்கள் ஏமாற்றும் யுக்திதான் இந்த ஒரு வசன விளக்கம். இவர் சொல்லும் இந்த வசனம் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வரும் வசனத்தின் கடைசி பகுதியாகும். இந்த அதிகாரம் முழுவதும் இயேசுவின் தெய்வீக தன்மைக்கு மிகுந்த ஆதாரமாக அமைந்திருக்கிறது. இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய பிதா என்னிலும் மேலானவர்னு. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து தேவனை பிதா என்று அழைத்ததாக சொல்கிறார். அதுவும் இயேசு அழைத்தது போலவே அழைக்கவும் சொல்கிறார். இது இவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்குமே பிரச்சனை தான். அல்லாவை தந்தை என அழைக்கலாமா என இஸ்லாமியர்களிடம் கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். சிலர் அல்லாவின் பண்பு பெயர்களே அவரை தந்தைக்குரிய ஸ்தானத்தை குறிக்கும் என்பார்கள். இதெல்லாம் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை இஸ்லாமியர் பக்கம் திருப்புவதற்கான கபட முயற்சியே. உங்களால் நம்ப முடியவில்லையா? அப்படியென்றால் அல்லாவை தகப்பன் என அழைக்கலாமா என கேள்வி கேட்டதற்கு 2 இஸ்லாமிய அறிஞர்களும் எப்படியெல்லாம் சமாளிக்கிறார்கள் என ஏற்கனவே வெளியிட்டுள்ள வீடியோவை பார்த்து உண்மை எதுவென்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அழைத்தது மாதிரியே அழைப்போம். சரி, எது எப்படியோ இந்த சகோதரர் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனை பிதா என அழைத்தது போல இனி எல்லா இஸ்லாமியர்களும் அப்பா அல்லாஹ், பிதாவே அல்லாஹ் என அழைக்கப் போகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.